ராமதாஸுடைய கெட்ட நேரமாக என்னன்னு தெரியல. கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எங்கேயோ போகிற மாதிரியாக தான் இணைய போட்டு ஏறாத்தான் அந்த கதையா. எங்கெங்கேயோ கட்சி ஆரம்பிக்கும் பூரா விழுப்புரத்துக்கு வந்து அவரை போட்டு நாசப்படுத்தி அது ஒரு கும்பல் விஜயை வாழ விடாது போல. எங்கே போனாலும் அடிக்கிற மாதிரி இந்த மலர் என்னதுன்றான், ஒருத்தன் யானை என்னதுன்றான், ஒருத்தன் வந்து பூனை என்னதுன்றான், ஒருத்தன் வந்து சிகப்பு என்னதுன்றான், ஒருத்தன் மஞ்சள் எப்படி நீ போடலான்றான். அதிமுகவில் இருக்கக்கூடிய ஜெயக்குமார் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, விஜயை பார்த்து திமுக வந்து பயப்படுது. அண்ணன் நல்ல மனுஷன் தான் ஜெயக்குமார், இருந்தாலும் சில நேரத்தில் இந்த மாதிரி அரசியலுக்காக லூஸாக மாறிடுவார். இந்த பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம்னு ஒன்று இருக்குமா, அதெல்லாம் ஜேர்னலிசம் தெரியாத ஜேர்னலிசம் சொல்லித்தரேன்மா, அரசியல் சொல்லித்தரேன்னு சொல்லி ஒரு கிளாஸ் ஆரம்பித்து 50,000 ஆட்டையை போட்டுருவேன். அந்த மாதிரி விஜயை கூப்பிட்டு நீங்கள் வந்து ஒரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ப்ராக்டிஸாக கொடுக்க முடியும். பழைய இதையாக ஆத்திச்சூடி எடுத்து படிச்சிங்கன்னா கூட இந்த டுபாக்கூர்கள் சொல்கிற மீடியாக்காரன் சொல்கிற பொய்யை நம்ப மாட்டீங்க. மீடியா அப்படின்றது அது வந்து சூழலியல் சார்ந்து என்ன ஆகுன்னா அது ஒரு தெருநாய் மாதிரி தான். அப்போ வந்து இவனுக்கு வந்து ஏதோ காசிப்பு, ஏதோ ஒரு கதை, இதுதான் இந்த ஹியூமன் கேபிட்டல்ஸுக்கு தேவைன்ற மாதிரியான ஒரு இது இருக்கிறதுனால மீடியாவும் தெருநாய் வேலையை பார்த்துட்டு இருக்கும். தமிழ்மிட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலின் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி அவர்கள். வணக்கம். வணக்கம்மா. ஐயா, இப்போ வரைக்கும் பேசப்பட்டு இருக்கக்கூடிய விஷயம் மோடி ஆட்சி பண்றாரு, மோடிஜி இப்ப நல்லா சரிங்க. முடியும். தமிழ்நாட்டு அரசியல்ல இப்போ சமீப காலமாகவே பேசப்பட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, விஜயனுடைய கட்சி மாநாடு தேதி மாற்றினாங்க. 22லேருந்து 23 வந்தது. இப்போது 23ங்கிறதே வந்து டவுட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு. இந்த மாநாட்டுக்கு விஜய் வரேன்னு ஒத்துக்கிட்டாப்லையாம்மா, டேட்ஸ் கொடுத்துட்டாரா? ஐயா, அவர் தலைமையில் தானேங்க ஐயா மாநாடு நடக்குது. இருக்கு, இருந்தாலும் அவர்கிட்ட டேட் வாங்கணும்ல, வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த மாநாட்டுக்கு தொடர்ந்து சிக்கல் வருது அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள்லாம் போயிட்டுருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஐயா? இல்லை, அவருக்கு ஒன்றும் சிக்கல்லாம் இல்லையே. அவர் இடம் பார்த்துருக்காரு, இடம் கிடைக்கல, பெரிய அளவில் பார்க்குறாரு, லட்சக்கணக்கில் வருவாங்கன்னு பார்க்குறாரு. முதல்ல வந்து 1 கோடி பேருக்கு டார்கெட் போட்டதாக சொல்கிறாங்க. 1 கோடி பேர் கலந்து கொண்ட மாநாடு இந்த உலகத்தில் நடந்தது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, உலகத்தில் நடந்தது இல்லைன்னா ஏன் நம்ம நடத்தி காட்டக்கூடாதா? தமிழ்நாட்டில் எத்தனை கோடி பேர் இருக்காங்கன்னா 7 கோடி பேர். அப்போ அதில் 70 லட்சம் பேர் 10% வரலன்னா அப்புறம் என்ன இருக்குது? ஏன் வராது? ட்ரை பண்ணுங்க அப்படின்னு முடியும். அப்புறம் இவங்க குழம்பி போய் ரொம்ப மண்டையை சொஞ்சுங்க, 70 லட்சம் பேருக்கு எங்கே போய் இடம் பிடிக்கிறது அப்படின்னு. அப்புறம் அப்படியே குறைச்சி 5, 3, 2 அப்படின்னா ஒரு 5 வச்சுக்கலாமா? சரி 5 வச்சுக்கலாம். சரி 5க்கு இடம் பார்க்குறாங்க. இடம் பார்த்தா எங்கேயுமே கிடைக்கல. கடைசியில் இது வந்து ராமதாஸுடைய கெட்ட நேரமாக என்னன்னு தெரியல. இந்த கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எங்கேயோ போகிற மாதிரியாக தான் இணைய போட்டு ஏறாத்தான் அந்த கதையா. எங்கெங்கேயோ கட்சி ஆரம்பிக்கும் பூரா விழுப்புரத்துக்கு வந்து அவரை போட்டு நாசப்படுத்தி, நல்ல மனுஷன், அவர் குடும்பத்தோடு கட்சி நடத்திட்டு அவர் பாட்டுக்கு அமைதியாக இருக்கார். அவர் ஏதாவது ஊருக்கு போகிறாரா? இவங்க ஊருக்கு அவர் வந்திருக்காரா? மதுரைக்கு போயிருக்காரா? திருநெல்வேலிக்கு போயிருக்காரா? இந்த தாண்டி எங்கேயும் போனோம். விழுப்புரம் விருத்தாச்சலம் அவுட்ரு வரைக்கும் போவாரா, அதுக்கப்புறம் வண்டியை வளைச்சிடுவார், அதுக்கப்புறம் போக மாட்டார். கோயம்புத்தூருக்கு எங்கேயா போயிருக்காரா? ஆனால் இவங்க பூராமே வந்து என்ன பண்ணாங்கன்னா அவரை நாசப்படுத்துறது, அவரோட அரசியல் வாழ்வை நாசப்படுத்துறதுக்காகவே விஜயகாந்த் வந்தார். வந்து விருத்தாச்சலத்தில் கொண்டு வந்து போடுறாரு. அவர் பெல்ட்டில் அவர் அரசியல் நடத்தி அவர் அந்த தொழிலை பண்ணி தான் சாப்பாடு சாப்பிட்டுருக்காரு. அவர் ஒரு கட்சி வச்சு அங்கே வந்தாப்புல அதையே அவரை பெரிய சரிவாக்கி விட்டு அவர் குடும்பம் ரொம்ப பின்னாடிக்கு போய் அதுக்கப்புறம் பேசி இப்போ இன்றைக்கி பிஜேபி தான் ஒரு அமௌண்ட்டை கொடுத்து காப்பாற்றிருக்கோம் குடும்பத்தை. ஸோ அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் இந்த விஜயும் போய் எங்கெங்கேயோ சுற்றி வராப்புல. ஏன் பல்லடத்தில் போட வேண்டியதானே? உடுமலையில் போடலாம், கோவை மாவட்டத்தில், திருப்பூரில் போடலாம், நிறைய இடம் கேட்டு கிடைக்காம தானே இப்போ கரூரில் போட்டிருக்கலாம். அண்ணாமலை சொந்த ஊர், அங்கே இடம் கேட்குற கணக்கில் இடம் இருக்குது, அங்கே போட்டிருக்கலாம். இல்லை இந்த பக்கம் போய் செங்கோட்டையில் போட்டிருக்கலாம். சரி, அது கூட எண்டு. இந்த பக்கம் பாண்டிச்சேரி பக்கத்தில் ஏதாவது திருநள்ளாறு, திருநாகேஸ்வரம் இந்த மாதிரி ஏரியாவில் போட்டிருக்கலாம். இல்லை தஞ்சைக்கு பக்கத்தில் போய் போட்டிருக்கலாம். இல்லை புதுக்கோட்டை மாவட்டத்தில் போட்டிருக்கலாம். இல்லை ராமநாதபுரம் மாவட்டத்தில் போட்டிருக்கலாம், தொண்டியில் போட்டிருக்கலாம். இல்லைனா அழகாக வந்து நீங்கள் ராமேஸ்வரத்தில் போட்டிருந்தீங்கன்னா எல்லாம் புண்ணிய தலத்துக்கு வந்த மாதிரி இருக்கும், இது பண்ண மாதிரி இருக்கும். இல்லையா தனுஷ்கோடியில் போட்டிருக்கலாம், மொட்டை இடம் இருக்குது, கடல் எண்டு வரைக்கும் 1 கோடி பேர் வந்தாலும் தாங்கும். புரியுதா உங்களுக்கு? 1 கோடி பேர் போனாலும் நீங்கள் வந்து ராமேஸ்வரத்தை வந்து நீங்கள் வந்து தனுஷ்கோடி என்ட்ரன்ஸில் மேடையை போட்டிங்கன்னா இந்த அரிச்சல் முனை கார்னரில் இப்படி வரும், அது வரைக்கும் கூட்டணிக்கலாம் 1 கோடி பேர் தாங்கும். அங்கே போட்டிருக்கலாம்.
இதெல்லாம் விட்டுட்டு ராமதாஸை போட்டு சாவடிக்கிறதுக்குனே வந்து இங்கே போட்டிருக்காங்க, இங்கே டோல்கேட்டு கிட்ட என்ன இங்கே விழுப்புரம் மாவட்டத்தில் கொண்டு வந்து போட்டிருக்காங்க. அந்த இடம் கிடச்சதே பெருசுன்றாங்க, அது ரோட்டு பக்கத்தில் மாட்டிடுச்சு. இப்படி வந்து இந்த இடத்த கண்டுபிடிக்கிறதுக்கே 6 மாதம் ஆயிருக்கு. கண்டுபிடிச்சி 6 மாதம் ஆகி அப்புறம் விஜய்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க மாதிரி மாநாடு நடத்த போகிறோன்னு. யார் நடத்துகிறார் என்ன தலைவரை? நம்ம கட்சி மாநாடு நீங்கள் தானே தலைமையில். அது ரைட்டு, சரி ரைட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இதெல்லாம் அப்ரூவல் வாங்கிறதுக்கு எவ்வளோ நாளாக இருக்குது. அப்புறம் கூடி உட்காந்து மாதக்கணக்காக பேசியிருந்துருக்காங்க. டெய்லி டீ சாப்பிட வேண்டியது, பிரியாணி சாப்பிட வேண்டியது, பார்ட்டி வைக்க வேண்டியது. அப்போ ஒருத்தன் ஒரு கலரை பற்றி சொல்ல வேண்டியது, பச்சை போடலாம், வேணாம் பச்சை வந்து முஸ்லீம் கலர், ப்ளூ போனால் வேணாம் நான் அது அம்பேத்கர் அந்த கட்சியில் இருக்கேன், சரி இது போட்டு சிகப்பு ஐயோ கம்யூனிஸ்ட்ன்றாங்க. இப்படியே போட்டுக்கிட்டு அப்புறம் மஞ்சள் கட்சியை போட்டு ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க. பண்ணி நீ ஏதோ ஏன்னா இப்போ ஆடி மாதத்தில் கொடி செலக்ட் பண்ணதுனால எனக்கு அந்த ஏதாவது ஒரு கதையோட ஸ்பார்க் எங்கே வரும்னா ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது டக்குன்னு தோணும் சினிமாவில் ஒரு கதை, ஆகா இந்த கதை நல்லா பண்ணிடலாம். அந்த மாதிரி விஜய் போகும்போது கூட அந்த கூழ் ஊற்றிக்கிட்டு இருப்பாங்க ஆடி மாதத்தில் பார்த்துருக்கலாம். எங்கேயும் மஞ்சளாக இருக்கும்போது இந்த கலர் நல்லா இருக்கே அப்படின்னு கூட போட்டுருக்கலாம். போட்டு ஒரு வழியாக சரி அதை நடுவில் வச்சுருவோம், மேலே சிகப்பு என்ன எதையோ போட்டு ஏதோ செங்காந்தல் மலர் என்னத்தையோ ஒன்று போட்டுருக்காங்க. போட்டுக்கிட்டு ரெடி பண்ணால் அது ஒரு கும்பல் விஜயே வாழ விடாது போல். எங்கே போனாலும் அடிக்கிற மாதிரி இந்த மலர் என்னதுன்றான், ஒருத்தன் யானை என்னதுன்றான், ஒருத்தன் வந்து பூனை என்னதுன்றான், ஒருத்தன் வந்து சிகப்பு என்னதுன்றான், ஒருத்தன் மஞ்சள் எப்படி நீ போடலான்றான். ஒரு தேவர் கட்சி ஒன்று, அவங்களாம் ஒரு 10 பேர் இருக்காங்க தொண்டர்கள், அவங்க எதோ அந்த கட்சியை ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்காங்க அந்த கொடியை. அவங்க நேராக ப்ரெஸ் கிளப் கிளம்பி வந்து ப்ரெஸ் மீட்டை வச்சு இங்கே கலர் இருக்குது. நல்ல வேலை இவர் மனுஷன் மாதிரி இருக்கார், என்னைய மாதிரி கிட்டத்தட்ட இருக்கார், மூக்கு கண்ணெல்லாம் இருக்குது, இவர் எப்படி மனுஷனாக இருக்கலான்னு விஜய் வந்து எதாவது பண்ணாமல் போனாயில்லை. அது வரைக்கும் சந்தோஷமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரியான டார்ச்சர் இதெல்லாம் கொடுத்து இப்போ கடைசியாக இப்போ போலீஸில் வந்து நிற்கிது. போலீஸில் வந்து பெர்மிஷன் கேட்டிருக்காங்க. இப்போ 5 நாளுக்குள்ளே விளக்கம் கொடுக்கணும் விஜய் தரப்புலேருந்து அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை இல்லை விளக்கம் இல்லைம்மா. அதாவது எப்படின்னா போலீஸில் பெர்மிஷனுக்குன்னு இப்போ நீங்களே போகிறீங்க, நானே போகிறேன், ஏதாவது ஒரு விசேஷம் எங்கள் ஊரில் கூழ் ஊற்றுறோம், ரேடியோ செட்டு போட போகிறோம்னா போலீஸில் வாங்கணும். இப்போ நீங்கள் வாங்குறதுனா என்ன பண்ணுவீங்க, நேராக ஸ்டேஷனுக்கு போய் இன்ஸ்பெக்டரை பார்க்குறேன், என்னென்னா கூழ் ஊற்ற போகிறோங்க, இந்த மாதிரி கொலா கட்ட போகிறோம், பெர்மிஷன் வேணும்னா அந்த இன்ஸ்பெக்டர் உட்காந்துருப்பார். உட்காந்து அவர் ஏதாவது ஃபோன் எண்ணில் பேசிட்டு வாங்கம்மா உட்காருங்க, என்ன எங்கே கூழ் ஊற்றுறீங்க, எத்தனை பேர் வர்றாங்க, அந்த கூழ் அண்டாவை எங்கே வைப்பீங்க, ரோட்டு மேலே கோயில் இருக்கே அங்கே வச்சிங்கன்னா கூட்டம் ரோடை மறைக்குமே, இப்படி கேள்வியெல்லாம் கேட்பாங்க. நேரில் போனீங்கன்னா அன்றைக்கே முடிஞ்சிடும். சரி நாளைக்கு வாங்க, நாளை கழிச்சு வாங்க, 2 நாள் அலைய விட்டு ஒரு பேப்பரில் எழுதி சீலை போட்டு கையில் கொடுத்துருவாங்க. 2 மணி நேரம் தான் கூழ் ஊற்றிடணுமா, கூட்டம் ரோட்டு பக்கம் போகக்கூடாது, இப்படி தான் வருஷம் வரணும், குறுக்க ரோட்டில் வருஷம் வந்துடக்கூடாது, வண்டியெல்லாம் கிண்டக்கூடாது, நாங்கள் பொறுப்பு கிடையாது, ஃபைனை போட்டுருவோன்னு சொல்லுவாங்க. இது எல்லாருக்குமே நடக்கிறது. நீங்கள் போனாலும் நடக்கும், நான் போனாலும் நடக்கும். இதில் விஜய்க்கு 21 கேள்வியை கேட்டார்னு கொந்தளிக்கிறாங்க. விஜயும் வந்து சட்டத்துக்கு உட்பட்டால் தானே. ஒரு இது வைக்கிறாங்க, அப்படி ஒரு ஒரு நிகழ்ச்சி நடக்குறீங்கன்னா விஜய் போயிருந்தால் அன்றைக்கே கொடுத்துருப்பாங்க. போக முடியாது, கட்சி தலைவர், கட்சி செயலாளர்னு ஒருத்தரை போட்டு வச்சுருக்காங்க, அந்த புஜ்ஜி பாபுவா யாரோ ஒருத்தர், புஷி ஆனந்த். அந்த புஷி ஆனந்த் போய் லெட்ரு கொடுத்துருப்பாரு. கொடுத்த உடனே அவங்க என்ன பண்ணணும், சரி கேள்வி கேட்டிருப்பாங்க. இல்லை நான் பதில் சொல்ல முடியாது, எங்கள் தலைவர்கிட்ட கேட்கணும். அப்போ நீ எதுக்கே வந்தேன்னு கேட்டிருப்பாங்க. இல்லை எங்கள் தலைவர் வர முடியாதுன்றக்கா நான் வந்தேன். சரி அப்போ இந்த இதெல்லாம் எழுதிக்கிங்க அப்படின்னு இருப்பாங்க. இந்த கேள்விக்கெல்லாம் பதில் எழுதி உங்கள் வக்கீலை வச்சு கொண்டு வந்து போடணும். அப்போ அந்த கேள்வி கேட்கும்போது மொத்தமாக எழுதிடுவாங்கன்றக்காக 1 2 3 நம்பர் போட்டிருப்பாங்க. புரியுதா? 21 கேள்விக்கு பதில் சொன்னால் தான் அப்படி கிடையாது. ஒரு பேராகிராஃபாக எழுதினோம்னா ஒரே பதிலில் சொல்லிட்டு போயிடுவாங்கல்ல. அதனால் பிரித்து இதுக்கு என்ன அதுக்கு என்ன, எத்தனை பேர் கூட்டம் வராங்க, எந்தெந்த தலைவர் வராங்க, ரோட்லேருந்து எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குது. ஏன்னா ரோட்டில் வந்து பார்க்கிங் பண்ணிடுவாங்க, 4-வே ரோட்டில் 6-வே ரோட்டில் போட்டு கொடியை கட்டி நாசப்படுத்திடுவாங்க. அது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க வரவனுக்குலாம் பாத்ரூம் கட்டி வச்சுருக்கா, இல்லைன்னா அடுத்தது அது ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாயிரு. வரவன் போகிறான் எங்கேயாவது பாத்ரூம் போகிறான்னு வைங்க, அடுத்த வயக்காட்டில் போய் அவன் வந்து எதாவது அஜித் ரசிகனாக இருந்து அவன் 2 பேர் மண்டையை உடச்சி இந்த கூட்டம் போய் அவனை அடித்து கொன்று ஏதாவது ஒன்று ஆயிரும். ஸோ அதுக்கு தான் போலீஸ் எல்லாம் பார்க்குது. போலீஸ் சும்மாலாம் கிடையாது. இல்லை வண்டியை கொண்டு போய் ஏதாவது வயக்காட்டுக்குள்ளே விட்டுருவான், நெல் போட்டு கொஞ்சம் தான் விளைஞ்சிருந்துருக்கும், அதில் போய் எல்லாம் உள்ளே பூந்து ஆடுவாங்க, எதாவது அவன் பயிரை நாசம் பண்ணி அவனை காலி பண்ண. இதுக்கெல்லாம் போலீஸ் கேட்க தான் செய்யும், யாராக இருந்தாலும். அதுக்கான கேள்வி கேட்டிருக்காங்க. பதில் சொன்னீங்கன்னா அதுக்குள்ளே பாதுகாப்பு இதாக பண்ணிங்கன்னா அவங்க கொடுத்துட போகிறாங்க.
அதுதாங்கய்யா 5 நாளுக்குள்ள நீங்க இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி போலீஸ் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. ஆனா விஜய் தரப்புல இருந்து இல்ல கோர்ட்டுக்கெல்லாம் போவோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் வருது. எங்கே போனாலும் போலீஸ் பெர்மிஷன் வாங்க தான் செய்யும். கோர்ட்டு என்ன சொல்லுன்னா அங்கே எழுதி கொடுக்குறது இங்கே எழுதி கொடுங்கன்னு ஒரு பஞ்சாயத்து பண்ணும். புரியுதா உங்களுக்கு? அது பஞ்சாயத்து பண்ணி சரி 2 பேரும் வாங்க நீ வான்னு சொல்லி கூப்பிட்டு ஒரு தீர்ப்பை சொல்லி அதை எழுதி 5 நாளில் இன்னொரு 2 நாள் டைம் எடுத்து எழுதி அந்த இன்ஸ்பெக்டர் உனக்கு பிடிக்கலையா அந்த டிஎஸ்பிகிட்ட கொண்டு போய் கொடுன்னுவாங்க. இதுதான் நடக்கும். கோர்ட்டில் போனால் என்ன நடக்கும்? அந்த மாதிரி ஒரு பர்மிஷன் கொடுக்கும். இன்னும் இது மாதிரியான விஷயங்கள் இப்போதான் கொடி வரைக்கும் வந்திருக்காங்க. இன்னும் கட்சி கொள்கை அது மாதிரியான விஷயங்கள் எதுவுமே வரல. ஸோ இதுக்கு முன்னாடி இவர் இந்த கட்சி கொடி இது மாதிரியெல்லாம் எதுவுமே அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடியே ஒருத்தர் தம்பி வந்தா ஓகே தான் அப்படின்னு கூட்டணி கட்சிக்கு அடி போட்டுட்டு இருந்தாரு. இப்போ கடைசியில் பார்த்தா 2026 நான் தனித்து தான் போட்டிடுவேன் போகும் போல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சீமான் அறிவிச்சிருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது தம்பின்றாரு அப்படின்னா அது எப்படின்னா விஜய் ஒரு சின்ன பையன் ஆகுற மாதிரி கதை. தம்பிங்க சீமான் சொல்கிற தம்பி பாச தம்பி கிடையாது. விஜயகாந்த் படத்தில் 5 தம்பி இருப்பாங்க 4 தம்பி இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா? படிக்காமல் இருப்பாங்க. 5 தம்பி படிக்க வச்சு வாழ்நாள் அவர் கல்யாணம் பண்ணாமல் அவர் தொழிலாம் நாசப்படுத்தி 4 அண்ணன் தம்பி நல்லா இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி கதை நிறையா படத்தில் வந்துருக்கு. சரத்குமார் படத்துலலாம் பார்த்தீங்கன்னா மகன் இருப்பான், அவனை வளர்க்குறதுக்கு கஷ்டப்பட்டு கடைசியில் இவர் வீணாக போயிடுவார். ஸோ இப்படியான தம்பியாக பார்க்குறதுன்றது வேறு. உண்மையிலே ஒரு தம்பிகளை வளர்த்து படிக்க வச்சு அவன் பெரிய ஆளாக்கணும். சீமான் சொல்கிற தம்பி அப்படின்னா இந்த திமிர் பிடிச்ச அண்ணன் அப்படி உட்காந்துருப்பான். தம்பிங்க வாடா அண்ணனுக்கு ஒரு 1/2 பாக்கெட் சிகரெட்டு அப்படி இது வாங்கிட்டு வந்துரு, தீப்பெட்டி வாங்கிட்டு வந்துரு, சீக்கிரம் வா போ அப்படின்ற அண்ணன் தோணி இது. அப்படி இருக்கும்போது எப்படி தம்பி அண்ணனா நினைக்க முடியும்? புரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த மாதிரியான ஒரு தோரணையில் விஜய் இவர் எங்கள் அண்ணன் சீமான் சொன்ன உடனே அவர் பார்த்துருப்பார், நான் உங்களுக்கு தம்பி ஆகணும், உங்களுக்கு கடைக்கு போய்ட்டு வர்றதுக்கா அப்படின்ற மாதிரி அவர் அதை பற்றி கேரே பண்ணிக்கல. யார் வேணாலும் அண்ணன் வாங்க, தம்பின்னு வாங்க, சித்தப்பான்னு வாங்க, மாமான்னு வாங்க, மச்சான் வாங்க. இதுக்கு என்னத்தை உறவு முறை கொண்டாட முடியும்? அந்த மாதிரி இப்போ கல்லூரி மாணவர்களுக்கு இடையிலான உறவு முறை தான் சீமானுக்கும் விஜய்க்கு உள்ளது. இப்போ காலேஜில் படிக்கும்போது கூட இருக்க மச்சான் வாடா அப்படின்வாங்க, மாப்பிள்ளை என்னடா அப்படின்வாங்க. உடனே என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்துருவானா? கொடுக்க மாட்டான். ஃப்ரெண்டு அது கூப்பிட்றது அப்படி பழகி இருப்பாங்க. இந்த மாமன் மச்சான் வேறு. அதே சொந்தக்காரங்கள மாமா அப்படின்னா அவர் மகளை கேட்டால் கொடுத்துருவார் நாளைக்கு. புரியுதா உங்களுக்கு? அந்த உறவின் முறைகளில் போயிருந்தால் சீமான விஜய் ஏற்றிருப்பாப்புல. இந்த கல்லூரி உறவின் முறை இருக்குல்ல, மச்சான் மாப்பிள்ளை வாடா மச்சான் வா அப்படின்ற உறவு முறையில் கூப்பிட்டதுனால அவர் வரமாட்டார். ஒரு பக்கம் இந்த மாநாட்டுக்கு பர்மிஷன் திமுக தான் கொடுக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கக்கூடிய அதே நேரத்தில் இந்த பக்கம் இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போது அதிமுகவில் இருக்கக்கூடிய ஜெயக்குமார் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, விஜயை பார்த்து திமுக பயப்படுது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த சொல்லியிருக்காங்க. என்ன நல்ல மனுஷன் தான் அவர் ஜெயக்குமார். அவர் அதுவாக இந்த மாதிரி கான்ட்ரவர்சி அரசியல் பண்ணணுன்றக்காக பண்ணுவாங்க. ஆக அதிமுக கூப்பிட்டு முக ஸ்டாலினை ஃபோன் பண்ணி, தம்பி விஜய் பார்த்து அவங்க கொடி நல்லா இருக்குது, அந்த பூவெல்லாம் வித்தியாசமாக டிசைன் பண்ணியிருக்கீங்க, யானையெல்லாம் நல்லா தான் இருக்குது, 2 யானை கலர்லாம் சூப்பராக இருக்குது, இப்போ நீங்கள் என்ன முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்றீங்களா? அண்ணன் விஜய் ஆமாங்கண்ணா. சரி நீங்கள் நாளைக்கு கிளம்பி வந்துடுங்க, கோட்டைக்கு வாங்க, முதல்ல எலெக்ஷனுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துங்க, இடத்தெல்லாம் பார்த்துங்க எப்படி இருக்குது, சிஎம் சீட் எப்படி இருக்குது, என் ரூமுக்கு வாங்க உட்காருங்க, என் சீட்டில் உட்காந்து பாருங்கள், நீங்களே ஒரு 2 உத்தரவை போடுங்க, அதிகாரிகள் எப்படி செய்கிறாங்கன்னு ஒரு ட்ரையல் பார்த்துக்கலாம். ஆசைப்பட்டீங்க, இப்போருந்தே வாங்க ப்ராக்டிஸ் வாங்க. இந்த 2 வருஷத்துக்கு அப்பப்போ உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் சிஎம்னா என்ன, அப்படியே அதிகாரிகள் எப்படி விரட்டுறது போகிறது வர்றது அப்படின்றத ட்ரைனிங் எடுத்துக்கங்க. வேறு எதுவும் உங்களுக்கு செலவு பண்ணாங்கன்னா வேணுமா? எல்லாம் 2026 நீங்கள் எலெக்ஷன் நிற்கும் போது திமுகலேருந்து வேணால் உங்களுக்கு ஒரு 500 கோடி கொடுக்குறோம், செலவு பண்ணுங்கள், மக்கள்கிட்ட போங்க, நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா நீங்கள் சிஎம் ஆகிருங்க, நான் அண்ணன் ஒதுங்கிக்கிறேன் இப்படின்னு சொல்லுவாங்கன்னு ஜெயக்குமார் நினைக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்படி தான் கட்சி ஆரம்பித்தா நீ போய் தான் ஆகணும், வச்சு தான் ஆகணும். அந்த மாதிரி தான் அது போயிட்டுருக்கு. அதுக்கு திமுக தடுக்குது, பயப்படுதுன்னா கூப்பிட்டு போய் நடுமனையிலேயே உட்கார வைக்கும், வீட்டை மாற்றிட்டு வந்துடுங்க தம்பி, நீங்கள் நம்ம வீட்டிலே குடியேறிடுங்கன்னு ஒரு முதலமைச்சர் கஷ்டம். ஏன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் எடுக்கிறதுக்கு 2 வருஷம் நான் ப்ராக்டிஸ் கொடுக்குறேன். இந்த பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம்னு ஒன்று இருக்குது தெரியுமா?
அதெல்லாம் ஜேர்னலிசம் தெரியாத ஜேர்னலிசம் சொல்லித்தரேன்வா, அரசியல் சொல்லித்தரேன்னு சொல்லி ஒரு கிளாஸ் ஆரம்பித்து 50,000 ஆட்டையை போட்டுருவேன். அந்த மாதிரி விஜயை கூப்பிட்டு நீங்கள் வந்து ஒரு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ப்ராக்டிஸாக கொடுக்க முடியும். வாங்க தம்பி, இப்போ தான் வந்திருக்கீங்க, நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னு நினைக்கிறீங்க, போலீஸ் தரமாட்டானா, நீங்கள் வாங்க, நான் டிஜிபிட்ட கூப்பிட்டு சொல்கிறேன், எங்கே நடத்த போகிறீங்க, ரோட்லேயே நடத்துங்க தம்பி, 6 ரோட்லேயே நீங்கள் போட வேண்டியதானே, போடுங்க, நான் பெர்மிஷன் தரேன், கார் வேணுன்னா சொல்லுங்கள், நம்ம பசங்க இருக்காங்க திமுகவில் எவ்வளோ கார் வச்சுருக்கானா எல்லாத்தையும் ஃப்ரீயாக கொடுக்க சொல்கிறேன், மாநாடை போடுங்க, ஆள் பத்தலைன்னா சொல்லுங்கள், நானே காசு கொடுத்து திமுக தொண்டர்களையும் உங்கள் மாநாட்டில் பங்கேற்க நான் சொல்கிறேன். ஒரு 5 லட்சம் பேர் அவங்க வருவாங்க, நீங்கள் ஒரு 1 லட்சம் பேர் திரட்டுங்க. சீமானை கூட கூப்பிடுங்க தம்பி, ஏன் நீங்கள் அவர் அண்ணன்னு கத்திட்டு இருக்கா, தம்பி தம்பின்னு நீங்கள் ஏன் கூட மாட்டேறீங்க, நான் வேணா சீமான்ட்ட பேசுவா இப்படின்னு பேசி பெர்மிஷன் வாங்கி கொடுப்பாரா? என்ன பேசுகிறாங்கன்னு தெரில அரசியலில். எங்கள் அண்ணன் நல்ல மனுஷன் தான் ஜெயக்குமார், இருந்தாலும் சில நேரத்தில் இந்த மாதிரி அரசியலுக்காக லூஸாக மாறிடுவார். அது மாதிரி தான் இருக்குது. அதுக்காக இப்போ ஒரு அரசியல் கட்சி என்ன செய்யுமோ அதைத்தான் செய்யும். இவர்கள் என்ன செய்வாங்களோ அதைத்தான் அவங்களும் செய்கிறாங்க. இவர்கள் ஆட்சியில் இருந்தால் விஜயை கூப்பிட்டு மாநாடு போடுறதுக்கு எடப்பாடியை விவசாயம் பண்ணுற இடம் இருக்குது, 100 ஏக்கர் 150 ஏக்கர் ஊரில் இருக்குது, அங்கே வாங்க தம்பினா பண்ணியிருப்பார் எடப்பாடி. எல்லாம் இருக்கிறதா அரசியல். இதோட அவர் வந்து இன்னொன்றும் சொல்லியிருக்காரு, என்னன்னா திமுகவோட ஓட்டுகள் எல்லாம் தான் விஜய் அவர்களுக்கு வந்து போகும், ஸோ அதனால தான் வந்து பயப்படுறாரு அப்படின்னு. அதுதான் காரணம். இதுதான் அதிமுக ஓட்டெலாம் போடவே மாட்டாங்க. அதிமுகவில் ஒருத்தர் கூட விஜய்க்கு போட மாட்டாங்க. தப்பித்தவறி கூட அந்த இது மையம் அங்கே பட்டுச்சுன்னா கையை வெட்டிக்கிடுவாங்க. அது மாதிரி தான் தெரியும் அண்ணனுக்கு. அதனால் அவர் சொல்கிறார், அவர் தெரியுன்றதுனால சொல்கிறார். திமுக ஓட்டு ஃபுல்லாக அங்கே போயிடும், அதிமுக ஓட்டு அப்படியே 32% வச்சுருக்காங்கல்ல இவங்க. ஜெயலலிதா விட்டு போன ஓட்டை வாங்கினது முதல் 16% ஓட்டு அவங்களுக்குள்ளே அடித்து நாரிட்டு விடுவாங்க. ஸோ இதில் வந்து பேச்சு தான், பேசலைன்னா அரசியல் இருக்க முடியாதுல்ல. அப்போ அதுக்காக ஏதோ ஒன்றத்தை பேசணும். திமுகக்குள்ளே ஏற்கனவே வந்து உட்கட்சி பூசல் மாதிரி நடக்குது, கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்குள்ளேயே வந்து நிறைய சலசலப்புகள் போகுது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இது வரைக்கும் அன்அஃபிஷியலாக நிறைய இடங்களில் பேசப்பட்டுட்டு இருந்தது. அதை இப்போ வந்து நேரு அவர்கள் வந்து உறுதிப்படுத்தியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து பேசுகிறாங்க. காரணம் என்னென்னா, பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் திருச்சியில் அவர் பேசும்போது வந்து ஆமாம் கட்சிக்குள்ளேன்னு வந்தால் சலசலப்புகள் வரதான் செய்யும், இது அண்ணன் தம்பி சண்டை மாதிரி தான், ஒரு குடும்பத்துக்குள்ளே சண்டை போட்டுக்கிறது கிடையாதா, நாங்களே அதை சரி பண்ணிக்குவோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை பேசியிருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது உண்மையே சொல்லியிருக்காரு. ஒருத்தர் உண்மையை சொன்னாலும் விட மாட்டேறீங்க. கட்சிக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லை, திமுக மாதிரி ஒரு கட்சி இல்லைன்னு சொன்னாலும் விட மாட்டேங்க. அது எப்படிங்க உங்கள் கட்சியில் எல்லா அரசியல் கட்சி அப்படின்னாலே பிரச்சனை இருக்கும், நீங்கள் எப்படி போய் சொல்கிறீங்கன்னு வைங்க. இப்போ என்ன தான் சொல்லணும் நேரு கேனர் இல்லை, ஏற்கனவே வந்து கேனர் விசஸ் அன்பில் மகேஷ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் திருச்சியில் போயிட்டு அது காலங்காலமாக எல்லா சின்ன பிள்ளை கூட தெரியுமே திருச்சியில். கேனர் வெர்சஸ் அன்பில் மகேஷ்ன்றது காலங்காலமாக எல்லாரும் தெரியும். எல்லாருமே ஒரு அரசியல் நடத்தி தான் ஆகணும், மினிஸ்டராகவே இருந்தாகணும். அதுக்காக நான் முதல்ல சொன்ன உதாரணம் தான் இதுக்கு. அன்பில் மகேஷ் உடனே கேனர் கூப்பிட்டு, தம்பி வளர்ந்துட்டீங்க, நல்லா ஒரு 5 வருஷம் அமைச்சராகிட்டீங்க, டோட்டலாக என்னோடய இதையும் வாங்கிக்கோங்க, நான் அப்படியே வீட்டில் இருந்துக்கிறேன் தம்பி, யங்ஸ்டர்ஸ் தான் வேணும், நீங்கள் இறங்கி நல்லா பண்ணுங்கன்னு நான் சொல்லுவார். எல்லாருமே அது அவரவர்கள் ஜெயிக்கணும், அவரவர்கள் கட்சி ஜெயிக்கணும் தான் இருப்பாங்க. இப்படிதான் அவங்களுக்கு. ஸோ அதே மாதிரி தான் இதுவும். இப்போ நீங்களே வர்றீங்க, ஒரு 2-3 யூடியூப் சேனலில் ஒருத்தர் யாராவது பேட்டி எடுக்க போகிறீங்க, நீங்கள் முன்னாடி போயிட்டீங்க, அடுத்து உங்களுக்கு தான் மைக்கு போட போகிறாங்க, இன்னொருத்தர் வராங்க உங்களுக்கு பின்னாடி கொஞ்சம் நேரம் கழிச்சு லைட்லாம் போடுற நேரத்துக்கு வந்து நான் எடுத்துக்குவா என்ன பரவாயில்லையே, நீங்கள் அவசரமாக போகணுமா எடுத்துங்க, நீங்கள் எடுத்துப்போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னும் 1 ஹவரில் முடிச்சுருவீங்களே. அடுத்து ஒருத்தர் வர்றாரு, இந்த விஜய் ஒருத்தர் வர்றார், மேடம் நான் ஒரு ஊருக்கு போகிறேன், ஒரு 1/2 மணி நேரம் எடுத்து. இப்படி டெய்லி நடக்குதுன்னா என்ன ஆகும் உங்களுக்கு? நீங்கள் சேனலை மூடிட்டு போக வேண்டியதான். இல்லைன்னா இதுதானே இயற்கையாக நடக்கும். ஸோ அந்த மாதிரி தான் அரசியல் நடக்கும். ஏன்னா அவர் ஒரு அமைச்சர் இருக்கார், புதுசாக ஒருத்தர் வரான்றப்ப அந்த ரிவல்ட்ரி எல்லா இதுலேயும் இருக்க தான் செய்யும். எடப்பாடிக்கும் ஓபிஎஸ்க்குமே இருக்குது, அவங்களுக்குள்ளே இருக்காதா? அது அவங்கவுங்களோட இதுதான். ஏற்கனவே வந்து அன்அஃபிஷியலாக போயிட்டு இருந்த ஒரு விஷயத்தை அப்போ அவர் வந்து உறுதிப்படுத்தியிருக்காரு. அப்போ உள்ள இன்னும் வேறு சில அமைச்சர்களுக்கு உள்ளேயும் வந்து எல்லா மனிதனாக பிறந்த எல்லாருக்குமே இது இருக்கதாம்மா செய்யும். மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தருக்குமே பிரச்சனை இருக்க தான் செய்யும். அதிகாரத்துக்கு வர்ற எல்லாருக்குமே அது இருக்க தான் செய்யும். புரியுதா? அந்த இந்த பஞ்சாயத்துகள் எல்லாருக்குமே இருக்க தான் செய்யும். அது திமுக, அதிமுக, காங்கிரஸ், பிஜேபி, ஆர்எஸ்எஸ் எதுவுமே அதுக்கு விதிவிலக்கே கிடையாது. இப்போ சமீபத்தில் ஒரு தனியார் கல்லூரியில் நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும், பொத்தேரி பக்கத்தில்.
அதில் வந்து இப்போது நிறைய 24 27 மாணவர்கள் கிட்ட வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. அதில் இப்போ ஒரு மாணவர் வந்து தற்கொலை பண்ணியிருக்காரு. இந்த சம்பவத்தை நீங்கள் தற்கொலை பண்ணியிருக்காருன்னா அந்த ஏஜ் அந்த மாதிரி, அந்த ஏஜ் வந்து ஆம்பளை பையனாக இருந்தாலும் பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் அது வந்து என்ன இவங்க என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்றது அந்த வயசு தான் முடிவு பண்ணும். அந்த வயசு தான் முடிவு பண்ணும். அப்படி இருக்கும்போது சில மாணவர்கள் அப்படின்ற வீட்டுக்கு தெரிஞ்ச, இப்போ அரசியல் நான் சொன்னது தான் அது. இப்போ வந்து திடீர்னு போகிறான் ஒரு பையன், கஞ்சா பழகுறான், நெக்ஸ்ட் வீக் ஊருக்கு போகிறான், சொந்த ஊருக்கு போனோன்னே அவங்க அம்மாட்ட போய் வந்தவொடனே வரவேற்பாங்க. ஏன்னா இப்போ 2 மாதமாக ஹாஸ்டல் சாப்பாடு சாப்பிட்டான்னு சொல்லி நல்லா சாப்பாடெலாம் ரெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க. அம்மா இப்போ நான் கஞ்சா குடிக்க ஆரம்பிச்சிட்டேம்மா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா, இப்போ டெய்லி ஒரு 2 டைம் அடிச்சிட்ருக்கேம்மா. அப்படியாம்மா, வெரி குட் வெரி குட், கொண்டாந்துருக்கியா, இப்போ கூட அடிவேன் வீட்டில் உட்காந்து அப்படின்னு நான் சொல்லுவாங்க. இப்படி யாரும் சொல்லுவாங்க. வீட்டுக்கு தெரியாமல் எல்லாமே பண்ணுவாங்க. ஒரு பொண்ணு இருக்குது, அது லிவிங் டுகெதரில் ஒருத்தனோட இருந்துட்டு ஒரு 4 ஸ்டூடெண்ட்ஸோடு இருக்கும். ஆனால் கேட்டால் என் ஃப்ரெண்டுமா இந்த பொண்ணோட சேர்ந்து தான் நான் ரூமில் இருக்கேன், நான் திவ்யா வித்யா 3 பேர் தான்மா இருக்கோம். வந்து பார்த்தா தான் தெரியும் இது எங்கே இருக்குது அப்படின்னு. அது வீட்டில் சொல்லிட்டா செய்யும், வீட்டில் சொன்னால் அது அனுமதி கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நாள் இது வந்து தப்பு அப்படின்றது மைண்டில் இருக்கும். அது தெரியாத வரைக்கும் அப்படியே போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் அது ஜம்ப் அடித்து மாறிடும். அது வந்து ஒரு கட்டத்தில் வந்து வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படிங்கும்போது ஒரு கில்ட்டி ஃபீலிங் வரும்போது இந்த மாதிரி மானம் உள்ளவர்கள் அந்த மாதிரி நடவடிக்கையில் இறங்குறது சகஜம்தான். இப்போ இந்த ரீட்டைல் அதை பண்ணுறவங்க, அந்த போதை வஸ்துக்களை வந்து ரீட்டைல் பண்ணுறவங்க, இல்லை அவன் சாக மாட்டான், ஏன்னா அவன் தெரிஞ்சு தானே செய்கிறான். இல்லை அவங்க சாகுறாங்கன்னு சொல்லுங்கய்யா. இது மாதிரியான நபர்கள்லாம் வந்து கல்லூரி மாணவர்களை மையப்படுத்தி அவங்க கிட்ட அவங்க இளைஞர்கள் அப்போ தான் வர்றான், ஃப்ரெஷ்ஷாக வர்றவனை தான் நம்ம ஏமாற்ற முடியும். புரியுது அவங்களுக்கு? இப்போ கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் இல்லை ஏதோ ஒரு பஸ் ஸ்டாண்டில் ஏமாத்துறான்னா முதல்ல சென்னைக்கு வரவனை தான் ஈஸியாக ஏமாற்ற முடியும். ஏற்கனவே 50 தடவை வந்துட்டு போயிட்டுருக்கவன் இங்கே வேலை பார்க்குறேன், ஊருக்கு போயிட்டு வரவொடனே அவனுக்கு எல்லாமே தெரியுமில்ல, அவனை எப்படி ஏமாற்றுவீங்க? அந்த பருவம் 12 +2 முடிச்சு வர்ற பையன் பிள்ளைங்களை தான் ஈஸியாக ஏமாற்ற முடியும். அவர்களுக்கு ஈஸியாக ஒரு விஷயத்தை புகுத்த முடியும். அதனால தான் கல்லூரியில் எல்லாமே நடக்குது. உலகம் பூரா அதை அப்படி தான் நடக்குது. இப்போ இது சம்மந்தமாக வந்து உயர்நீதிமன்றம் வந்து தமிழ்நாடு போலீஸை வந்து கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் அப்போ போதை பழக்கம் வந்து அதிகமாக இருக்குன்னு இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் தரப்புலேருந்து கேட்டிருக்காங்க. இந்த கேள்வி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீதிமன்றம் கேட்டிருக்கு, ஏன்னா நீதிமன்றத்துக்கு தெரியாது இப்போ எதுவுமே. அதனால் இப்போ தான் இந்த திமுக ஆட்சியில் இப்படி வந்திருக்குன்னு நினச்சிருக்கலாம். அவங்க இப்போ தான் இதை கேள்விப்பட்டிருந்துருக்கலாம், பேப்பரில் பார்த்துருக்கலாம். இவ்வளோ தூரம் நடக்குது, 1000 போலீஸ் ரைடு பண்ணுற அளவுக்கு இங்கே நடந்திருக்கா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்கலாம். சரியா? இதெல்லாம் ஆய்வு செய்யக்கூடியது. ஆய்வு செய்து நடவடிக்கை எடுத்து பிற்காலத்தில் தொடராமல் இருக்கக்கூடியதற்கு நீதிமன்றமாக இருந்தாலும் சரி, காவல்துறையாக இருந்தாலும் சரி, அரசாக இருந்தாலும் சரி, சமூக அமைப்புகளாக இருந்தாலும் எல்லாரும் சேர்ந்து ஒழிக்கணும்னு நினச்சா அப்படி தான் ஒழிக்கணுமே தவிர திமுக அரசை குறை சொல்கிறதோ, நீதிமன்றத்தை குறை சொல்கிறதோ, காவல்துறையை குறை சொல்கிறதோ இதனால் எந்த தீர்வுமே வராது. அதான் அது நீதிமன்றம் பார்த்துருக்கு, எதாவது கேள்வி கேட்டிருக்காங்க, காவல்துறைக்கு தெரியாதான்னு கேட்டது கரெக்டு தான். அவங்களும் இல்லைங்க எங்களுக்கு தெரிஞ்சுது, நாங்கள் ரைடு போனோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரி, அப்போ ரைட்டு 30 பேரை பிடிச்சா ஒருத்தன் செத்து போயிட்டான், ஒரு பையன் 2 பேர் ஓடி போயிட்டாங்க, அப்படியா சரி ரைட்டு அப்படின்னு விட்டுருவாங்க. இனி அடுத்த மாதம் 1ஆம் தேதிக்கு மேலே போனீங்கன்னா அங்கே தொடர்ந்து இது நடக்காமையும் போகலாம். இப்போ இடையில சமீபத்தில் தான் கொஞ்ச நாள் இது மாதிரியான விஷயங்கள்லாம் வெளியில் வராமல் இருந்தது. மொத்தமாக நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஜாஃபர் சாதிக் சம்பவம்க்கு அப்புறமாக இல்லை, ஜாஃபர் சாதிக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லைம்மா. இல்லைங்கய்யா, அவர் பேர் வந்து அடிப்படும் போது எல்லா இடத்துலையுமே வந்து போதைப் பொருள், போதை வஸ்து அப்படின்னு எல்லா மீடியாக்களுமே வந்து பேசினாங்க. அதுக்கப்புறம் இது பெரிதளவில் பேசப்படலை. இப்போ திரும்பவும் இது வந்து இந்த விவகாரம் அந்த சம்பவம் நடந்தது, அதாவது அந்த கல்லூரியில் ரைடு நடந்தப்போ வந்து வேற ஒரு சம்பவம் நடக்க இருந்தது, அதை மடைமாற்றத்துக்கு தான் இந்த ரைடு நடந்தது அப்படின்லாம் பேசினாங்களே. இது நீங்கள் உலகமே உள்குத்தில் தான் இயங்கிட்டு இருக்கு. நீங்கள் வெளியில் பார்க்குறது எதுவுமே உண்மை கிடையாது. 100க்கு 99% உண்மை கிடையாது. தமிழர்கள் வந்து எப்படின்னா 4000 வருஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் திருக்குறள் எடுத்துட்டிங்கன்னா உலகத்தில் அது மீறி எதுவுமே நடக்காது அப்படின்ற மாதிரி ஒரு தமிழ் எழுதி வச்சுட்டு போயிருக்கான். அது மாதிரி நம்ம தமிழர்கள் முன்னோர்கள் மருந்து கண்டுபிடிச்சதாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் தமிழை வந்து முன்னோடி. பழைய இதையாக ஆத்திச்சூடி எடுத்து படிச்சிங்கன்னா கூட இந்த டுபாக்கூர்கள் சொல்கிற மீடியாக்காரன் சொல்கிற பொய்யை நம்ப மாட்டீங்க. புரியுதாங்க? ஒரு சாதாரண ஒரு பழமொழி, கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய். இது ஒரு தமிழில் ஒரு எழுதப்பட்ட ஒரு வாக்கியம், ஒரு இது அறிவுரை.
அதுதான் இன்னைக்கு. அதை மீறி இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. கண்ணால் பார்க்குறது எல்லாமே பொய் தான், காதால் கேட்குறதும் பொய் தான். ஏன்னா வதந்தியை பரப்பி விட்டு ஏதோ ஒன்று நான் ஒன்றை சொல்லி விட்டுருவேன், நீங்கள் ஒன்றை சொல்லி விட்டு உங்களுடைய தேவைக்காக ஒன்றை சொல்லி விட்டு போயிடுவீங்க, நான் ஏன் தேவைக்காக ஒன்றை சொல்லி விட்டு போயிடுவேன். அது உண்மை மாதிரியே இருக்கும். ஆனால் தீர விசாரிப்பதே மெயின்றது. ஒரு தான் டீப்பாக நீங்கள் ரிசர்ச் பண்ணி அதெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்குறது மட்டும்தான் உண்மைன்றது தான் வந்து தமிழர்களுடைய தத்துவம். அது அதை பல திரைப்படங்களில் பாட்டுகளுக்காக பிற்காலத்தில் எம்ஜிஆர் படத்தில் பாட்டு, அது எம்ஜிஆர் எழுதினதில்லை. கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றம் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது, அறிவை நீ நம்பு உள்ளம் தெளிவாகணும் ஒரு இது அவர் சாங்கு. அது எம்ஜிஆர் பாட்டுக்காக நீங்கள் ஏற்றுக்கிறீங்க ஏற்றுக்கலன்ற வேறு, அதுதான் உண்மை. இப்போ நீங்கள் பார்க்குறது எதுவுமே உண்மை கிடையாது. நீங்கள் தீர விசாரிப்பதும் தீர ஒரு விஷயத்தை ஆய்வு செய்வது தான். ஒரு நல்லவனாக இருந்தாலும் கெட்டவனாக இருந்தாலும், நல்லவளாக இருந்தாலும் கெட்டவளாக இருந்தாலும் நீங்கள் வந்து பார்க்குறது உண்மை கிடையாது. நீங்கள் அதை ஆய்வு செய்து பார்த்தா மட்டும்தான். பார்க்குறதுக்கு என்னடா இந்த பொண்ணு வந்து வில்லி மாரி இருக்குது, பயங்கரமாக கொடூரமாக பேசுது அப்படின்ற உண்மை கிடையாது. விசாரிக்கணும். ஒரு ஆளை பார்த்தா நம்ம பார்த்தா பயங்கர ஹீரோ லுக்கில் இருக்கான், எப்படி இருக்கான் அப்படின்றது உண்மை கிடையாது. ஸோ இதெல்லாம் தமிழில் வந்து நம்மளோட முன்னோர்கள் எல்லாம் சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ அதனால் வந்து அதோட வழியில் நம்ம ஃபாலோ பண்ணாலே நம்ம ஒழுங்காக இருக்கலாம். ஆத்திச்சூடியாக இருந்தாலும் சரி, திருக்குறளாக இருந்தாலும் சரி, நமக்கு எழுதப்பட்ட இதுகள் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. அதை மீறி நீங்கள் வெஸ்டர்ன் கல்ச்சர்லேயும் அதுலேயும் போய் அவனை வெள்ளைக்காரன் எழுதி வச்சதையும் பிரிட்டிஷ்காரன் எழுதி வச்சதையும் உட்காந்து படிச்சுக்கிட்டு அவன் தான் அறிவாளின்னு நினச்சி. ஏன்னா ஒன்று நீங்கள் இதை படித்து பார்த்து இதில் ஒன்றும் இல்லைன்னா அவன் அறிவாளின்னு சொல்லலாம். நீ இதை படிக்காமல் அதை போய் படிச்சுட்டு அவன் தான் அறிவாளின்னு சொன்னீங்கன்னா நம்மளோட முட்டாள் யாரும் இல்லை. அப்படி தான் எல்லாமே போயிட்டுருக்கு மனித இதில் வந்து எல்லாமே போய்ட்டுருக்கு. அதனால் நீங்கள் வந்து எதையுமே வந்து நீங்கள் தீர ஆராயாமையோ அதை சரியாக செய்கிற கவர்மெண்ட்னால் அது சிங்கப்பூர் கவர்மெண்ட். எனக்கு தெரிஞ்சு அவர்கள் தான் ரிசர்ச் பண்ணி ஒரு இந்த தீர்ப்பு போட்டு இழுத்து வைக்கிறது, நீதிமன்றத்தில் வந்து எவனை வேணாலும் பிடிச்சி உள்ளே போடுறது. நம்ம சட்டம் அப்படி இருக்குது, அது வேறு. பிடிச்சி உள்ளே போட்டு அவனுக்கு பெயில் தராமல் இது பண்ணுறது. அதை ஒரு நீதிபதி ஐயா சொல்லுவார், பெயில் கொடுக்குறது வந்து சட்டம், பிடிச்சி உள்ளே போடுறது சட்டம் கிடையாதுன்னு. ஆனால் அவன் உள்ளே தான் இருப்பான். இப்படி முரண்பட்ட ஒரு இதாக இருக்கும். சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் கரெக்டாக கண்டுபிடிச்சி உடனே தீர்வு விட்டாங்க. சிங்கப்பூரில் வந்து நீங்கள் இது வச்சுருந்தீங்கன்னா உங்களை அடுத்த நிமிஷம் காலி பண்ணி வைப்பாங்க. உங்கள் வாழ்க்கையே நாசமாக போயிடும். ஸோ அப்படி இருக்க பயத்தினால தான் அங்கே இல்லை அப்படின்ற மாதிரி போதைப்பொருள் புழங்கலன்னு. இப்போ இங்கே வந்து அதுக்கான இது இல்லை. இப்போ நீங்கள் ஜாஃபர் சாதிக்கு சொல்கிறீங்கல்ல, இப்போ மீடியாக்கள்லாம் அதை பற்றி பேசிச்சுருந்தேன். மீடியா அப்படின்றது வந்து எப்படின்னா நம்ம அதை தப்பாக சொல்கிறோன்னு இல்லை. நம்மளும் மீடியாக்காரன் தான் 30 வருஷமாக இருக்கோம், நம்மளும் தலைமை பொறுப்பில் இருந்தால் கூட மீடியா அப்படின்றது அது வந்து சூழலியல் சார்ந்து என்ன ஆகுன்னா அது ஒரு தெருநாய் மாதிரி தான். தெருநாய் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஷார்ப்பாக உட்காந்து வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும். அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஒருத்தர் சைக்கிள்லையோ இல்லை நடந்தோ அந்த தெருவில் புதுசாக வந்தான்னா அவனை துரத்திட்டு அந்த சைக்கிளை துரத்திட்டு முக்கு வரைக்கும் தான் போகும், அதை தாண்டி போகாது. கரெக்டாக அந்த முக்கு போனோடனே அமைதியாக திரும்பி மெதுவாக வந்து கரெக்டாக அந்த வீட்டு வாசல்லே படுத்துடும். அவன் உண்மையாக திருடனாக இருந்தால் இது என்ன பண்ணியிருக்கணும், ஒன்று அவனை விடாமல் பிடிச்சி கடித்து குதறி இருக்கணும், இல்லை அவன் எங்கே போகிறானோ அவனை பிடிக்காம விட மாட்டேன்டா அப்படின்னு வந்து அவன் இங்கேருந்து தேனாம்பேட்டைக்கு போனாலும் அந்த நாய் தேனாம்பேட்டை வரைக்கும் துரத்தணும். துரத்தி அவனை பிடிக்காம அப்படி பண்ணுமா தெருநாய்? பண்ணாது. அதோட லிமிட் ஒன்று இருக்கும், அந்த லிமிட் வரைக்கும் போய்ட்டு ரிட்டர்ன் வந்துடும். இல்லைன்னா அடுத்த தெருவில் அந்த நாயை துரத்தி இந்த நாயை கடிச்சிடும் அந்த நாய். ஸோ இதுதான் மீடியாவோடது. ஒன்றை துரத்திட்டு போவாங்க. ஜாஃபர் சாதிக்கு அப்படின்னோடனே அவன் இஷ்டத்துக்கு எதையுமே விசாரிக்காமல், ஜாஃபர் சாதிக்கு நல்லவர் கேட்டவன் நான் பேச வரவே இல்லை, அதை பற்றி பில்டப் கொடுத்து அது பின்னாடியே ஓடுவாங்க. அதுக்கப்புறம் இப்போ என்னடா ஜாஃபர் சாதிக்கு நல்லவனா கேட்டவனா பிடிச்சி வச்சுட்டாங்களா, வெளியே வந்துட்டானா இல்லையானா அவனும் பார்க்க மாட்டான். அடுத்து பார்த்தீங்கன்னா கல்கத்தா விவகாரத்தில் ஓடுவான் இந்த பக்கம். அது பாதியில் ஏதாவது கண்டுபிடிச்சிட்டாங்களா, ஏன்டா நியூஸே போடுறதில்ல, செத்தன்னைக்கு போட்டிங்களே பயங்கரமானா அங்கேருந்து திருப்பி வந்து நீங்கள் சொல்கிற மேட்ருக்கு வந்துடுவான். இங்கே லைவ் ஈவன் ஓடிட்டு அடுத்து விஜய்க்கு ஓடிடுவான். அடுத்து நாளைக்கு கோட் படம் வருது, டிக்கெட் கூட விற்கிறாங்கன்னு அதுக்குள்ளே ஓடுவான். அதுக்கு அடுத்து அஜித் படம் வந்துடும். இப்படியே சுற்றி அடுத்து ஸ்டாலின் வந்துடுவார் அமெரிக்காவிலேருந்து, அது பின்னாடி ஓடுவாங்க. அடுத்து சீமான் விஜயலட்சுமி பின்னாடி ஓடுவாங்க. அடுத்து சரத்குமார் ராதிகா பின்னாடி ஓடுவாங்க. இப்படி ஓட்டினா மக்களும் பின்னாடியே ஓடுவாங்க. அவன் கொடுக்குறதெல்லாம் நியூஸ்ன்னு இவனும் பார்த்துட்டு பேசிகிட்டு இருப்பான். சரி, ஏதாவது ஒரு மீடியாவில் கடைசி வரைக்கும் இந்த நாயை துரத்தி தேனாம்பட்டை வரைக்கும் துரத்தி பிடிச்சிடலான்னு போனால் இவங்க பார்க்க மாட்டாங்க, மக்கள் பார்க்க மாட்டான்.
இப்போ நீங்கள் வந்து ஒரு கல்கத்தாவில் அந்த மாணவிக்கு என்னாச்சுன்னு இன்றைக்கி கரண்ட் அப்டேட்டை போடுங்க. ஏன்னா இன்றைக்கி உள்ள ஒரு விஷயத்தை போடுங்க. இதை வந்து 5000 பேர் தான் பார்ப்பான், இது 55,000 பேர் பார்த்துட்டு. இதே இந்த 55,000 பேர் தான் 10 நாளைக்கு முன்னாடி இதை பார்த்துருப்பான். அப்போ வந்து இவனுக்கு வந்து ஏதோ காசிப்பு, ஏதோ ஒரு கதை, இதுதான் இந்த ஹியூமன் கேபிட்டல்ஸுக்கு தேவைன்ற மாதிரியான ஒரு இது இருக்கிறதுனால மீடியாவும் திறனாய் வேலையை பார்த்துட்ருக்கோம். அதனால் மீடியா சொல்கிறத வைத்து நம்ம இந்த பதிலும் சொல்ல முடியும். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக செலவிட்டமைக்கு நன்றிங்க. நன்றிம்மா.